ஹே குட்டீஸ், ஒரு கழுதையோட வாழ்க்கைய ஒரே ஆசை எப்படி முடிச்சதுன்னு தெரியுமா? ஐயோ, இந்த கதையில பேராசை வந்ததும் எல்லாமே தலைகீழா போச்சு. இந்த கழுதை பாவம், ஆனா பாடம் ரொம்ப பெரியது. அதிக வேலை, அதிக ஆசை, முடிவு என்னன்னு பாருங்க. இந்த கதைய கேட்டா நீங்க ஒருபோதும் பேராசை பண்ண மாட்டீங்க. ஒரு அழகான கிராமத்துல ஒரு சலவை தொழிலாளி வாழ்ந்தான். அவனுக்கு உதவியா ஒரு நல்ல மனசுள்ள கழுதை இருந்துச்சு. தினமும் அந்த கழுதை துணிகளை சுமந்து ஆற்றுக்கு போயிட்டு வந்துச்சு. சலவை தொழிலாளியும் கழுதையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா சின்னதா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சலவை தொழிலாளி பணத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சான். இன்னும் அதிக பணம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சான். அந்த நேரம் அவன் மனசுக்குள்ள பேராசை நுழைஞ்சிச்சு. அடுத்த நாள் கழுத மேல கூடுதல் துணிகளை சுமத்தினான். கழுத கொஞ்சம் குழம்புச்சு, ஆனா பேசாம வேலை செய்துச்சு. நாள் போக போக சுமை ரொம்ப கனமானது. கழுத சோர்வா மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. ஆனா சலவை தொழிலாளி அத கவனிக்கவே இல்ல. அவனுக்கு பணம் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் ஆற்ற கடக்கும்போது கழுதையின் கால்கள் நடுங்கிச்சு. அதிக சுமையால கழுத தடுமாற ஆரம்பிச்சது. திடீர்னு சபாஷ், கழுத கீழே விழுந்துச்சு. அந்த பாவம் கழுத எழ முடியாம கிடந்துச்சு. சலவை தொழிலாளி ஓடி வந்து பயந்தான். அவனுடைய பேராசைதான் இதுக்கு காரணம்னு புரிஞ்சது. ஆனா அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் தனியா துணிகளை சுமக்க வேண்டிய நிலை. அப்போதான் கழுதையின் மதிப்பு அவனுக்கு தெரிஞ்சது. பேராசை இருந்தா உழைப்பையும் நண்பனையும் இழப்போம். குட்டீஸ், இந்த கதையின் நீதி: பேராசை பெருநஷ்டம். Thanks for watching. Don't forget to like, share and subscribe for more fun.